இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சண்முக சுந்தரம். வணக்கம் சண்முக சுந்தரம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். புதுச்சேரி திருவண்டார் கோயில் பகுதியில் விழுப்புரம் நாகப்பட்டினம் 4 வழி சாலைக்கான மேம்பாலம் தற்போது பராமரிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்காக தடுப்பு கடைகள் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் வழியாக கோவை நோக்கி 12 மணியிலிருந்து சுற்றுலா வேன் ஒன்று அந்த பகுதியில் வந்தபோது தடுப்பு கட்டை இருப்பதை பார்க்காமல் திடீரென மோதாமல் இருக்கும் வகையில் அந்த வேனை திருப்பியுள்ளார். இதனால் கட்டுப்பாட்டை இழந்த வேனானது தடுப்பு கட்டை மீது மோதி குப்புற கவிழ்ந்தது. இந்த விபத்தில் பயணம் செய்த 2 சிறுவர்களோடு 13 பேர் காயமடைந்தனர். அவர்களை அவ்வழியாக சென்றவர்கள் மீட்டு தற்போது சிகிச்சை அளித்து வருகின்றனர். இது குறித்தான சிசிடிவி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. இதனிடையே சாலையில் தடுப்பு வைத்திருப்பது பற்றி வாகன ஓட்டிகளுக்கு தெரியும் வகையில் ஒளிரும் பட்டைகள் இல்லாததால் இந்த விபத்திற்கு காரணம் என அப்பகுதி பொதுமக்கள் தெரிவித்து வருகின்றனர். அந்த வேனானது சீரான வேகத்தில் சென்று கொண்டிருந்த போது சாலையில் நடுவே வைக்கப்பட்டிருந்த அந்த தடுப்பை கவனிக்காமல் அது அந்த ஒளிரும் பட்டை இல்லாததால் அதை கவனிக்க முடியாமல் சென்றதால் இந்த விபத்து ஏற்பட்டதாக தற்போது தெரிகிறது. இது குறித்து போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதில் காயம்பட்டவர்கள் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.